என்ன செய்யணும் தெரியுமா? ஆடியோ
Sambati, 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 Vedanta Desa Sayede Davasutra, Lakshmi Rasa Niravadya Vinayaka Siddhi, Sarvasaka Sambhita Vedanta Desa Sayede Davasutra, Lakshmi Rasa Niravadya Vinayaka Siddhi, Vedanta Desa Niravadya Bhakta Vedanta Desa Sayede Davasutra, Dhammasasana Padma Sutra, Desam Pramada Samani Siddhanda Rasa, Panjam Pasang Panjam Prasita Prasita Veda Desa Vina Veda Desa Nana Sada Veda Desa Nada Nada Hare Veda Desa Prasita Vina Veda Desa Prasita Aham Virosta Pada Pujana Devam Karomi Tasya Nityavasaras Jnana Mayam Dosa
அனைவருக்கும் வணக்கம். இறைவன் அருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 ஆளுநர் ரொட்டேரியன் செல்வநாதன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரின்சிபை வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை இந்நிகழ்ச்சியை இன்று நமக்கு வழங்குவார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆகா. இந்நிகழ்ச்சியில் இணைந்துள்ள ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி அகரம் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் அன்பழகன், தலைவர் ரொட்டேரியன் சௌரிராஜன், செயலாளர் ரொட்டேரியன் டாக்டர் பூவேலி மேடம் அனைவருக்கும் மற்றும் அவரது சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியை இறை வணக்கத்துடன் தொடங்குகிறோம். இறைவணக்கத்தை வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி அகரம் செயலாளர் ரொட்டேரியன் டாக்டர் கே பூவிழி மேடம் அவர்கள். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின் அருள் வேண்டி நிற்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். 4 வழி சோதனை. நம் எண்ணமும் சொல்லும் செயலும் உண்மைதானா? ஆம். நம் எண்ணமும் சொல்லும் செயலும் அனைவருக்கும் ஏற்றதுதானா? ஆம். நம் எண்ணமும் சொல்லும் செயலும் நல்லிணக்கத்தையும் நட்புணர்வையும் வளர்க்குமா? ஆம். நம் எண்ணமும் சொல்லும் செயலும் அனைவருக்கும் பயன்படுமா? ஆம். நன்றி. இறைவணக்கம் வாசித்த மேடம் வாழ்த்துக்கள். அடுத்து இறை வேண்டுதலை வழங்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நலம் பெருக வளம் பெருக. எல்லையற்ற பரம்பொருளே, இப்பிரபஞ்சத்தின் மூலம் உடல் உள்ள நலன் மேம்பட அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும்
திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் தோளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறைய உணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். என் மனம் சாந்தமானது, என் மனம் இரக்கு குணமுடையது, என் மனம் நல்வினையாற்றக்கூடியது, என் மனம் நல் எண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாய் இயற்கை பேராற்றலே. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு திருக்குறள். தினம் ஒரு திருக்குறளில் மருந்து என்ற அதிகாரத்திற்குள் மீண்டும் செல்கிறோம். தினையளவு அன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவு கூடிவிடும். 95வது அதிகாரம், குறள் 947. ஒருவன் வயிற்றுச் சூட்டின் அளவினை, அதாவது அந்த வெப்ப சூடு, அந்த கணச்சூடுன்னு சொல்லுவாங்க, அந்த வெப்பம் என்பது அந்த பித்தநீர் வந்து அந்த ஜீரணத்துக்காக வேண்டி உருவாயிருக்கும். அந்த சமயத்துல எவ்வளவு தேவை அப்படிங்கிற உணவு உள்ள கொடுத்தோம் அப்படின்னம்னா அது உணவு உட்கொள்ளும், அதை கிரகிக்கும். அப்படி கொடுக்காத போது அல்லது அதிகமாக கொடுக்கிற பொழுது அது நோயில போய் முடியும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. மிக முக்கியமான திருக்குறள். தினையளவு அன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயளவு குன்றிவிடும் அப்படிங்கிறது இதனுடைய திருக்குறள். முக்கியமான திருக்குறள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடுத்து மூட்டு இயக்க பயிற்சி. மூட்டு இயக்க பயிற்சிக்கு முன்னாடி அந்த கைகளை தூண்டக்கூடிய பயிற்சி 11 முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்து புறங்கை. 1 2 3 4 5 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10
11. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அம்மா பண்ணுமா ஐயோ ஒரு நாள் பசங்க வீட்டுல வாழ்க்கை வளங்கள். இருக்கு இன்னும் வந்துட்டே இருக்குமா. அடுத்து மூட்டு இயக்க பயிற்சி. அனைவருக்கும் காலை வணக்கம். மூட்டு இயக்க பயிற்சி பார்க்க போறோம். முதலாவதாக கணுக்கால், உடம்பு நேரா இருக்கட்டும், இடுப்புல கை வச்சுக்கோங்க. முதலில் வலது கால், உள்பக்கமாக 5 முறை. 1, 2, 3, 4, 5. அடுத்து வெளிப்பக்கமாக 1, 2, 3, 4, 5. அடுத்து இடதுகால் உள்பக்கமாக 1, 2, 3, 4, 5. அடுத்து வெளிப்பக்கமாக 1, 2, 3, 4, 5. ஓய்வு. மூச்சை கவனிங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக வெளியேற்ற போறோம். அடுத்து ஐயா நேரம் திருப்பிங்க, சைடா இருக்கு. திருப்பி இப்படி வைங்க. இது கால் முட்டி பயிற்சி. இரு கைகளும் உங்களுடைய கால் முட்டி பகுதியில் இருக்கட்டும். வலதுபுறமாக ஒரு 5 முறை, இடதுபுறமாக ஒரு 5 முறை. முதலில் வலதுபுறமாக 1, 2, 3, 4, 5. அடுத்து இடதுபுறமாக ஒரு 5 முறை. 1, 2, 3, 4, 5. ஓய்வு. உடம்பும் கைகளும் தளர்வாக இருக்கும். மூச்சையே கவனிங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று உள்ளிழுத்து வெளியேற்றும். ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்ற வேண்டும். அடுத்ததாக இடுப்பு பயிற்சி. இரு கைகளும் உங்களுடைய இடுப்பு பிடிச்சிருக்கட்டும். ஒன்றை அடி கேப்ல விரிச்சு வச்சு முதலில் ஒரு வலப்புறமாக ஒரு 5 முறை. 1, 2, 3, 4, 5. இடதுபுறமாக 1, 2, 3, 4, 5. கைகள் தளர்வாக இருக்கு, உடம்பும் தளர்வாக இருக்கு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து
உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்றோம். கால்கள் விரிந்த நிலையில் இரு கைகளும் உங்களுடைய இடுப்பு பிடிச்சிருக்கட்டும். முதுகுத்தண்டுக்கான பயிற்சி. இந்த நிலையில் ஒரு ஆழமான மூச்சு காற்றை உள்ளிழுத்து குனிந்து செல்லும் போது மூச்சு காற்றை வெளிவிடுகிறோம். பின்னோக்கி வளையும் போது மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. ஓய்வு. உடம்பும் கைகளும் ஓய்வு தளர்வா இருக்கு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்றோம். மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்றோம். அடுத்ததாக பக்கவாட்டில் கால்கள் விரிந்த நிலையில் இருக்கட்டும். கைகள் அப்படியே வலதுபுறமாகவும் 5 முறை. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. ஓய்வு. உடம்பும் கைகளும் ஓய்வுல இருக்கு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். நீண்ட மூச்சு காற்று இழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்றோம். மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்றோம். அடுத்து தோள்பட்டை பயிற்சி. இரு கால்களையும் சேர்த்து வச்சுக்கிறோம். கைகளை காது நோக்கி மேல உயர்த்திக்கிறோம். ஒரு 5 முறை முன்னோக்கி சுழற்சியை கொண்டு போறோம். ஒன்று, மூன்று, நான்கு. அடுத்ததாக பின்னோக்கி கொண்டு போறோம். 2, 3, 4, 5. கைகள் ஓய்வு நிலையில் இருக்கு. உடம்பும் ஓய்வு நிலையில் இருக்கு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்றோம். அடுத்து அப்படி கைகளை நீட்டி வச்சுக்கிறோம். முழங்கை மூட்டு பயிற்சி.
கைகளை பிரிச்சு கைகளை கோர்க்கிறோம். முழங்காலை பயிற்சி வலதுபுறமாக ஒரு 5 முறை, இடதுபுறமாக ஒரு 5 முறை. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். உடம்பு ஓய்வு நிலையில இருக்கு. ஒரு ஆழமான மூச்சு காற்றை உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றோம். மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்ற பண்ணுங்க. கைகளை தோள்பட்டைக்கு நேராக நீட்டிக்கொண்டு அப்படியே கட்டை விரல் உள்ள வச்சு மடிச்சுக்கோங்க. மணிக்கட்டு மூன்று பயிற்சி உள்புறமாக ஒரு 5 முறை. 1 2 3 4 5. அடுத்து வெளிப்புறமாக 1 2 3 4 5 6. ரிலாக்ஸ். ஓய்வு. உடலும் கைகளும் ஓய்வு நிலையில இருக்கு. இயல்பான சுவாசம். மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுங்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அப்படியே கைகளை நேராக நீட்டிக்கொள்ளுங்க. இந்த கட்டை விரல உள்ள வச்சு முடிச்சுக்கோங்க. கைகளை 2 கைகளையும் மூடி திறத்த இறுக்கமாக மூடி தளர்வாக விரிக்கிறோம். 1 2 3 4 5. ஓய்வு. உடலும் மனதும் ஓய்வுல இருக்கு. இது கைக்கும் ஓய்வுல இருக்கு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணும். மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணும். அதாவது நிலையில் இரு கைகளும் உங்களுடைய கால் முட்டி பகுதியை பிடிச்சிருக்கட்டும். கழுத்து பயிற்சி வலதுபுறமாக ஒரு 5 முறை, இடதுபுறமாக ஒரு 5 முறை. ஒன்று 2 3 4 5. அடுத்து இடதுபுறமாக 1 2 3 4 5. ஓய்வு. உடலும் உள்ளமும் ஓய்வு நிலையில் இருக்கு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.
சூப்பர் பிரைன் யோகா. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துட்டு சூப்பர் பிரைன் யோகா. நின்ற நிலையில் இடது கை வலது காதையும் வலது கை இடது காதையும் கொண்டு வலது கை மேல இருக்கிற மாதிரி பிடிச்சுக்கோங்க. நின்ற நிலையில் ஒரு ஆழமான உள்ளிழுத்தவாறு அமர்ந்த நிலையில் காற்றை வெளிவிட்டு எழுந்த நிலையில் காற்றை உள்ளிழுக்கிறோம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, 8, 9. கைகளை ரிலீஃப் பண்ணிருங்க. கைகளை தளர்வா விட்டுருங்க. உடம்பு ஓய்வுல இருக்கு. சுவாசத்தையே கவனிக்க போறோம். ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுங்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றணும். அடுத்ததாக கைகளை மாற்றி பிடிப்போம். பொழுது வலது கை இடது காதையும் இடது கை வலது காதையும் பிடிச்சிருக்கு. இடது கை மேல வர மாதிரி பிடிச்சுக்கோங்க. எங்க நிலையில் ஆழமான சுவாசம். அமர்ந்த நிலையில் வெளிவிடுகிறோம். எழுந்த நிலையில் மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, 8, 9. கைகளை ஓய்வு நிலை கொண்டு வந்துருங்க. உடம்பும் ஓய்வு நிலை கொண்டு வந்துருங்க. சுவாசத்தையே கவனிக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்றோம். மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. பயிற்சி அருமையாக அளித்த அவர்களுக்கு நன்றி. மற்றும் அடுத்து சுவாசத்தை கவனித்தல். சுவாசத்தை கவனித்தலை நடத்த வருகிறார் ஆசான் கண்ணப்பன். உடல் நேராக இருக்கட்டும், முதுதண்டு நேராக இருக்கட்டும், இரு கைகளும் வானத்தை நோக்கி இருக்கட்டும். சுவாசம் உள்ளே செல்கிறது, வெளிவருகிறது. இதை கவனிப்பாளராக கவனிக்கிறோம். நாம் ஒரு பார்வையாளராக இருந்து அதை நோக்குகிறோம். உள் செல்லக்கூடிய காற்று, வெளிவரக்கூடிய காற்று தானாக நிகழ்கிறது.
மெதுவாக சீராக உள்ளே சென்று சீராக வெளியேறுகிறது. அந்த காற்றோடு நம்முடைய மனம் பயணிக்கட்டும். அப்படியே மேல்மூக்கு மத்தி வரைக்கும் அந்த மூச்சு காற்று உள்ளே போய் அப்படியே நுரையீரலில் அந்த மூச்சு குழாய் வழியாக உள்ளே சென்று அந்த நுரையீரலில் படர்ந்து வெளியேறுகிறது. அந்த காற்று அப்படியே அந்த மூக்குதுவாக உராய்வோடு உள்ளே செல்வதை கவனித்து வெளியேறுவதையும் கவனிக்கிறோம். நம்முடைய ஓய்வு நேரங்களில், இரவு நேரங்களில் படுக்க போகும் பொழுதும், காலையில் எழுந்திருக்கும் பொழுதும் இந்த சுவாச பயிற்சியை கவனித்தோமானால் மனம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும். ஐம்புலன்களும் நம்முடைய கட்டுக்குள் வரும். ஒரு யானையை அடக்க ஒரு அங்குசம் போல் நம்முடைய மனதை அடக்க, நம்முடைய மனதை வசப்படுத்த நமக்கு ஒரு கருவியாக கொடுத்திருக்கிறார் இறையாற்றல். அது என்னவென்றால் சுவாசம். மனம் கண்ணுக்கு தெரியாது. சுவாசத்தை பிடிக்க முடியும், நிறுத்த முடியும், வெளியேற்ற முடியும். இதை வைத்து நம்முடைய மன ஓட்டத்தை நிறுத்தவும் ஓட்டக்கூடிய நிலைக்கும் கொண்டு வர முடியும் என்கிறார்கள் ஞானிகள், யோகிகள். ஆக எப்பவெல்லாம் ஓய்வு கிடைக்கிறதோ அப்பவெல்லாம் இந்த தியானத்தை நாம் மேற்கொள்ளலாம். எளிய முறை தியானம், அனைவரும் செய்யக்கூடிய தியானம், அனைவருக்கும் பொதுவான தியானம். மூச்சு என்பது எல்லோருக்குமானது, பொதுவானது. மனித பிறவி அத்துணைக்கும் இது பொருந்தக்கூடிய ஒரு பயிற்சியாகும். ஆக இதை புத்தர் பொதுவானதாக வடிவமைத்திருக்கிறார். அதையே நாம் பின்பற்றி மக்களுக்கு போதிக்கிறோம். மெல்ல இதை நிறைவு கொண்டு வருகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மற்றும் ஒரு புது நிகழ்வாக, அதாவது கூறியது போல் இதிலிருந்து நாம் ஒரு புது நிகழ்வை இந்த பயிற்சியில் கொடுக்க இருக்கிறோம். அதாவது ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை அப்படிங்கிற கருத்தை வந்து நம்ம ஆடியோ மூலியமா கொடுக்குறோம். நம்மளுக்கு இந்த பயிற்சிக்கு உண்டான பல வழிகளிலும் நமக்கு உறுதுணையாக இருக்கும். பின்புலத்தில் நமக்கு உறுதுணையாக இருந்து பல முயற்சிகளிலும் பல செயல்களிலும் நமக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கும் ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்கள் வாழ்க, அவரது குடும்பத்தார் அனைவரும் வாழ்க வளமுடன். அவரது எண்ணங்களும் செயல்களும் வாழ்க வளமுடன். ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை என்ற வடிவில் இன்றிலிருந்து புது நிகழ்ச்சியை உங்களுக்கு அளிக்க இருக்கிறேன். ஆடியோ மூலியமாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை தற்பொழுது. Mm-hmm.
அப்படிங்கிற பழமொழி நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. நம்ம சாப்பிட்ற உணவிலேயே மருந்துடைய மகத்துவம் நிறையவே நிறைஞ்சிருக்கு. ஸோ ஒரு வியாதியை மருந்தே இல்லாமல் எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு ஹீலர் பாஸ்கர் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது மருந்தில்லா மருத்துவம். வணக்கம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். புத்தம்புது காலையில் இன்று நாம் உணவை எப்படி மருந்தா மாற்றுறதுன்னு பார்க்கலாம். உணவை எப்படி சாப்பிட்றதுன்னு நான் சொல்கிறேன்னு சொன்னோன்னே சில பேர் யோசிப்பீங்க, ஒருவேளை இவர் இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிட வேண்டாமா அப்படின்னு சொல்லுவார்னு நினைப்பீங்க. அப்படியெல்லாம் இல்லை, என்ன வேணாலும் சாப்பிட்லாம். உடனே சந்தோஷமாக இருந்திருக்கும், ஆஹா அருமையான வைத்தியம்னு. அடுத்தது, ஒருவேளை கொஞ்சமாக சாப்பிட்ணுன்னு சொல்லுவாரோ அப்படின்னு நினைப்பீங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாங்க. உண்மையிலேயே எது வேணாலும் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்லாம், ஆசிரியரை சாப்பிட்லாம். உடனே உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், என் ராசா நீ நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. வரேன் இருங்க, கடைசியாக ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்ன தெரியுமா? பசி எடுத்தால் தான் சாப்பிட்ணும். பசின்னா என்ன? பசின்னு என்னென்னா, வாயு வயிறு குடலில் ஜீரண சுரப்பியெல்லாம் சுரந்துட்டு, ஹலோ இப்போ சாப்பிடுங்க, அதை நான் நல்லா ஜீரணம் பண்ணி நல்ல சர்க்கரையாக மாற்றி சர்க்கரை நோயை குணப்படுத்துகிறேன், நல்ல கொழுப்பாக மாற்றி கொழுப்பு சக்தி அதிகம் பண்ணுறேன். இப்படி உணவை மருந்தாக மாற்றுறதுக்கு, ரத்தமாக மாற்றுறதுக்கு நான் ரெடி, நீ ரெடியான்னு உடம்பு நம்மளை பார்த்து கேட்குற பாஷைக்கு பேர் தான் பசி. எனவே பசி எடுத்தால் தான் சாப்பிட வேண்டும். அதாவதுங்க, எப்போ பசி எடுக்குதோ அப்போ சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை வியாதி வரவே வராது. வந்திருந்தா 100 நாளில் குணமாயிருங்க. எப்போ பசி எடுக்குதோ அப்போ தான் சாப்பிட்ணும். சாப்பிட்டு பாருங்களேன், சாப்பாடு மருந்தாக மாறும். 1 கோடி ரூபா கொடுத்து நீங்கள் பெரிய மருந்தை வாங்கி சாப்பிட்டு குணமாகாத வியாதி கூட உணவை பசி எடுத்து சாப்பிட்டா அது மருந்தாக மாறுங்க. உணவில் அவ்வளோ விஷயம் இருக்குங்க. அவன் என்ன பண்ணணும்? பசி எடுத்தால் தான் சாப்பிடணும். அதாவது பசி எடுத்து சாப்பிடும் பொழுது அது ஆரோக்கியம், பசி இல்லாமல் சாப்பிட்டா வியாதி. பசி எடுத்து சாப்பிட்டா மருந்து, பசி எடுக்காமல் சாப்பிட்டா குப்பை. எனவே நாம் இனிமேல் பசி எடுத்து சாப்பிடுவோமாக. இங்கே பாருங்க, இப்போது நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிடு, நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிடுன்னு ஆடியோ நிகழ்ச்சி வயிறு குடலில் ஜீரண சுரப்பியெல்லாம் சுரந்துட்டு பசி எடுத்து சாப்பிடும் பொழுது அது ஆரோக்கியம், பசி இல்லாமல் சாப்பிட்டா வியாதி. பசி எடுத்து சாப்பிட்டா மருந்து, பசி எடுக்காமல் சாப்பிட்டா குப்பை. எனவே நாம் இனிமேல் பசி எடுத்து சாப்பிடுவோமாக. இங்கே பாருங்க, இப்போது நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிடு, நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிடுன்னு எல்லாரும் சொல்கிறாங்களா இல்லையா? யாரும் எத்தனை பேருங்க நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்றீங்க? யாரெல்லாம் நேரத்துக்கு சாப்பிட்றீங்களோ நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஏன்னா இப்படி சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்றதுங்கிறது வேற, பசி எடுத்து சாப்பிட்றதுங்கிறது வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. நான் ஒன்றும் உங்களை நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிடுங்கன்னு சொல்லலை, பசி எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறேங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கலாமா? ஒரு வீட்டில் ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, காலையில் ஒரு 8 மணிக்கு ஒரு 5 இட்லி சாப்பிட்றாங்க. எந்த வேலை வெட்டிக்கும் போகாத சோம்பேறியான ஒரு பணக்கார வீட்டு அம்மா.
உட்காந்துட்டு அவங்க வாட்டுக்கு சோபாவில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு அவங்க எந்த வேலையும் செய்யலை. எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆள் இருக்காங்க, மெய்ட் இருக்காங்க, சமையல்கள், அதுக்கு எல்லாமே. ஒரு 3 மணி ஆயிடுச்சு மதியானம். இவங்க டைம் பார்க்குறாங்க. ஐயோ 3 மணி ஆகி போச்சா, ஐயோ மதிய சாப்பாடை சாப்பிட்லேன்ட்டு ஓடி போய் எடுத்து சாப்பிட்றாங்க இல்லையா? இதுக்கு பேர் தான் கொட்டிக்கிறதுன்னு பேர். ஆமாங்க, மணி தான் 3 மணி ஆச்சு, இன்னும் பசி எடுக்கல, ஏன் சாப்பிடணும்? புரிஞ்சுக்குங்க, டைமை பார்த்து சாப்பிட்டா அந்த உணவு உடம்புக்கு நல்லதில்லை. பசி எடுத்து சாப்பிட்டாலே அது சிறந்தது. இப்போ சொல்லுங்க, அப்போது பசி இல்லாமல் ஒரு 3 மணி ஆச்சுன்னு நம்ம சாப்பிடும் பொழுது ஏன் ஜீரணமாகாதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ காலைல சாப்பிட்டு 5 இட்லி இருக்கு இல்லையா, இன்னும் வந்து ஜீரணமாகி நல்ல சக்கரை, நல்ல கொழுப்பு, நல்ல ப்ரோட்டீனாக மாறி ரத்தமாக மாறி உடம்புக்குள்ளே போகவே இல்லை. அப்போ நாம் என்ன பண்ணுறோம், மணி 2 மணி 3 மணி ஆயிடுச்சு, மதிய சாப்பாடுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், புதுசாக ஒரு சாப்பாடை உள்ளே போடுறோம். அப்போ என்ன ஆகுது, வாயிலையும் ஜீரண சுரப்பி இல்லை, வயிற்றுலையும் ஜீரண சுரப்பி இல்லை. அப்போ என்ன ஆகும், இதுவும் உள்ளே போய் ஜீரணமாகாது, ஏற்கனவே இருக்கிற அந்த இட்லியும் ஜீரணமாகாது. அப்புறம் என்ன ஆகும், உள்ளதும் போச்சுடா லொல்ல கண்ணா அப்படின்னு ஆயிரும். புரிஞ்சுங்களா? அதனால் டைம் பார்த்தெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க, பசி எடுத்தால் தாங்க சாப்பிடணும். இன்னொரு வீட்டில் இன்னொரு அம்மா என்ன பண்ணுறாங்க, காலையில் ஒரு 8 மணிக்கு 5 இட்லி சாப்பிட்றாங்க. கடினமான உழைப்பாளிங்க, மாடு மாதிரி மாங்கன்னு எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஒரு 11:30 மணி ஆயிடுச்சு, கபகபா நல்லா பசிக்குது. டைம் பார்க்குறாங்க, 11 மணி தான் ஆச்சா, நான் வந்து 2 மணிக்கு தான் சாப்பிடுவேன்னு லேட்டாக சாப்பிட்டா நீங்களும் நல்லா இருக்க மாட்டீங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? சில பேர் பசி எடுத்து லேட்டாக சாப்பிட்றாங்க, சில பேர் பசி எடுக்காமையே சாப்பிட்றாங்க. இது ரெண்டுமே நல்லது இல்லைங்க. அதனால் இனிமேல் ஒரு முறை சாப்பிட்டா அடுத்த பசி வர வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். அந்த சாப்பாடு மருந்தாக மாறுகிறது, அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்துகிறது. 100 நாளில் உங்களுக்கு சுகர், பிபி, ஆஸ்மா, தைராய்டு எது இருந்தாலும் எல்லாம் குணமாகும். நான் சொன்ன மாதிரி செஞ்சால் போதுங்க. பசி எடுத்தால் தான் சொத்து பக்கம் போகணும். இங்கே பாருங்க, சொல்கிறது சுலபம், செய்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஆமாங்க, இப்போ ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, அங்கே லஞ்ச் டைமில் தான் சாப்பிட சொல்லுவாங்க. சரி, கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க, அங்கேயும் லஞ்ச் டைம் தான் சாப்பிட சொல்லுவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், பசி எடுத்து சாப்பிடுங்கன்னு நான் சொல்கிறேன், ஆனால் ப்ராக்டிக்கலாக இது ஒத்து வரலையா? ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குதா? அதனால் இங்கே பாருங்கள், ஒரு ஐடியா கொடுக்குறேன். யாரெல்லாம் பசி எடுத்து சாப்பிட முடியுமோ, உதாரணத்துக்கு ஒரு முதலாளி, நீங்கள் தான் முதலாளி, நினச்சா சாப்பிட்லாமா இல்லையா? ஏன் டைம் பார்த்து சாப்பிட்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப், நிறைய பேர் இல்லத்தரசிகள் இருக்கீங்களா இல்லையா, நீங்கள் நினச்சா சாப்பிட்லாமா இல்லையா? இப்படி யாரெல்லாம் பசி எடுத்து சாப்பிட முடியுமோ பசி எடுத்து சாப்பிடுங்க. யாரெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட முடியாது, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிங்க, நான் வெளியே வேலைக்கெல்லாம் போகிறேங்க, இதெல்லாம் ஒத்து வராதுங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்குறேன். எப்போ பசி எடுக்குதோ, எப்போ முடியுதோ அப்போ சாப்பிடுங்க. உதாரணத்துக்கு ஒரு நாள் ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, எல்லோரும் சாப்பிட போகிறாங்க, நீங்கள் உடனே உட்காந்துட்டு நான் பசி எடுத்தால் தான் சாப்பிடுவேன்னு சொல்லி உட்காந்துருந்தீங்கன்னா சேர்த்திக்க மாட்டாங்க. அப்போ உள்ளே இறங்கிடணும். ஒரு நாள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, உங்கள் மனைவி கூப்பிட்றாங்க, எங்க சப்பாத்தி ரெடி வாங்க அப்படின்ட்டு, உடனே ஓடக்கூடாது. என் செல்லக்குட்டி சப்பாத்தி ரெடி, பட் பசி நாட்டடி வரமாட்டேன்னு சொல்லணும். புரிஞ்சுங்களா? சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பப்பெல்லாம் பசிக்காக காத்திருங்கள். பசி எடுத்து சாப்பிட்டா மருந்து, பசி எடுக்காமல் சாப்பிட்டா வியாதிங்க, நோய்ங்க. அதனால் இனிமேல் ட்ரை பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றோமா, மாதம் 90 முறை சாப்பிட்றோமா, 90 முறையும் பசி எடுத்து சாப்பிட முடியாதுங்க, பரவாயில்ல. அப்போது ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தூரம் பசி எடுத்து சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க. இனிமேல் ஒன்று பண்ணுங்கள், டெய்லி நைட்டு உட்காந்து கண்ணை மூடி யோசிங்க, இன்றைக்கி ஒரு நேரமாவது பசி எடுத்து சாப்பிட்டோமான்னு. சாப்பிட்ருந்தா உங்கள் டைரியில் ஒரு கோடு போட்டு வைங்க, சரிங்களா? பாருங்க, என்னைக்காவது உங்கள் வீட்டுக்கு வருவேன், டைரி கேட்பேன், நான் என்ன எண்ணி பார்ப்பேன், மாதத்தில் 10 கோடு இருக்கணும். அதுக்காக 10 கோடு போட்டுட்டு இந்த மாதம் கோட்டா முடிஞ்சு போச்சுன்னு தப்பாக சாப்பிடக்கூடாது. அதாவது மாதத்தில் எவ்வளவு முறை பசி எடுத்து சாப்பிடுகிறீர்களோ அவ்வளவு ஆரோக்கியமாக நாம் வாழ முடியும். எந்த வியாதி இருந்தாலும் சரிங்க, உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடம்பில் எந்த வியாதி இருந்தாலும் மாதத்தில் யார் ஒருவர் அதிகபட்சம் 10க்கு 20க்கு மேலே பசி எடுத்து சாப்பிட்றீங்களோ 100 நாளில் உங்களுக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் குணமாகும். செக் பண்ணி பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். இதைத்தான் திருவள்ளுவர் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியோடின்னு சொன்னாரா இல்லையா? அந்த குறளுக்கு என்னங்க அர்த்தம்? உடம்புக்கு மருந்து மாத்திரையே தேவையில்லை. யார் ஒருவர் பசி எடுத்து சாப்பிட்டு மீண்டும் பசி எடுத்து சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு மருந்து மாத்திரை தேவையில்லைன்னு நம்ம தாத்தா 2000 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கிறா இல்லையா? எனவே புரிந்து கொள்ளுங்கள், நாம் இனிமேல் பசி எடுத்து சாப்பிடுவோம், அந்த உணவை மருந்தாக மாற்றுவோம், ஆரோக்கியமாக பல வருடம் வாழ்ந்து
ஒரு நோயற்ற வாழ்வை, ஆரோக்கியமானவை வாழ்வோம், நிம்மதியாக வாழ்வோம், வாழ்வோம் ஆரோக்கியமாக. இந்த புதுமையான நிகழ்ச்சி இனிவரும் கணக்கில் ஒரு 5 நிமிடங்கள் ஆடியோ கேட்கலாம். மற்றும் அடுத்ததாக கண்ணப்பண்ணையா அவர்களின் தினம் ஒரு வாழ்வியல் விளக்கத்தை நமக்கு அளிக்க முடிகிறார். வாழ்க வையகம். ஐயா சிறப்பாக கூறியிருந்தாங்க. பசிச்சு சாப்பிடணும், பசிக்காம சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ பசிக்கிற போதும் உணவு கொடுக்காம இருக்கிறதும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு மிக பொருத்தமாக சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம திட்டமிட்டு இருக்கிறதும் அதை சார்ந்த திட்டமிட்டிருக்கோம். அதனால பொருத்தமான உரை அது. மிக முக்கியமான உரை. எளிமையாக சொன்னாங்க, நல்ல சுவாரஸ்யமாகவும் சொன்னாங்க. பசித்து புசி அப்படின்னு நாம சொன்னோம், அறுதியது அற்றது போட்டி சொன்னோம். அப்போ மிக முக்கியமானது இந்த இடத்துல நம்ம என்ன குறிப்பிடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பசிக்கிற போது அந்த ஒரு நல்ல ஒரு கட்டிட தொழிலாளி அல்லது நல்ல வேலை செய்யற போது 11:30 மணிக்கே பசிக்கும்னு சொன்னாங்க இல்லைங்களா? அந்த பசிக்கிற போது நான் உணவை ஜீரணிப்பதற்கு பித்த நீர் நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான். அதே சமயத்துல ஒருத்தர் சோபாவில் வந்துட்டு எந்த வேலையுமே செய்யாம ஜீரணம் குறைவா இருக்கிறவங்களுக்கு டைம் பார்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்துல அதை ஜீரணிக்கிறதுக்கான பித்த நீர் இருக்காது. அப்போ மிக முக்கியமானது அல்சர் வர்றதுக்கு, கோபம் வர்றதுக்கு, எரிச்சல் அடைகிறதுக்கு, மனம் சீரில்லாம போறதுக்கு இந்த பசித்து சாப்பிடுங்கிற விஷயத்துக்குள்ளதான் அத்தனை விஷயமும் அடங்கி இருக்குது. அது கணச்சூடுன்னு சொன்னாரு. இப்ப கூட காலையில அந்த திருக்குறள் சொன்னோம், அந்த சூடு வரும் இல்லைங்களா? அந்த பித்த நீர் எரிச்சலானது ஒரு எலும்பு கூட அதை கரைச்சு கூடாத தன்மை இருக்கு. மிக முக்கியமானது பொருத்தமான விஷயம். அதோட நீங்க ஒரு நேரங்கிட்டு சாப்பிடுறதுனாலயோ அல்லது நீங்க பசிக்கிற போது உணவு கொடுக்காதனாலயோ உங்க கிட்ட இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல ஒரு கைது பண்ண மாட்டாங்க. ஏன் இப்படி பண்ற அப்படின்ட்டு அதுக்கு ஒரு சட்டம் போட மாட்டாங்க. ஆனா ஒரு இயற்கை ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு வாழுது. அந்த இயற்கை சட்டத்துக்கு உட்பட்டு இயங்கிட்டு இருக்குது. அப்போ இயற்கை கொடுக்கும் தண்டனையே நோய். அப்போ நாம் முறையற்று இருக்கிறோம், நம்முடைய உணவு முறை இல்லை, நம்முடைய வாழ்க்கை முறை சரியில்லை, நம்முடைய சிந்தனைகள் சரியில்லை, நம்முடைய மனதை ஒழுங்குபடுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இவ்வளவு தொந்தரவுகளையும் உடலுக்கு கொடுத்து உடலை சரிப்படுத்துது. நம்முடைய நல்ல நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு எத்தனிக்குது. இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ஏன் வந்தது, இந்த தலைவலி ஏன் வருது, இந்த வயிற்று வலி ஏன் வருது, இந்த எரிச்சல் ஏன் வருது, ஏன் இந்த கை வலிக்குது, சோல்டர் வலிக்குது, இதுக்கு என்ன காரணம், ஏன் சாப்பிட்டோம், எப்படி சாப்பிட்டோம், தவறா சாப்பிட்டோமா அல்லது நேரங்கட்டு சாப்பிட்டோமா, இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க ஆய்வுக்கு போனீங்க அப்படின்னா அதுக்கான விடை நமக்கே கிடைக்குமுங்க. அப்போ நீங்க கட்டாயம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உணவுகளை கவனிச்சு பாருங்க. அதனால இயற்கை ஒரு சட்டத்துக்குட்பட்டு இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த இயற்கைக்கு முரணான வாழ்வியல் இருக்கும் பொழுது அது நிச்சயமாக தண்டனையை கொடுக்குது. அந்த தண்டனை என்பது நம்மை உணர்த்துவதற்காக, நம்மை புரிந்து கொள்வதற்காக, நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம மேல வரணும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அதோடு சேர்த்து மிக முக்கியமான விஷயத்தை இந்த நேரத்துல நம்ம குறிப்பிடுறோம். தினமும் ஒரு மிளகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 24 மிளகு, ஒரு டம்ளர் தண்ணி எடுக்கிறீங்க, ஒரு மிளகு எடுக்கிறீங்க, அந்த ஒரு மிளகை முழுங்கிடுறோம். அடுத்த நாள் 2 மிளகு போடுறோம், ஒரு டம்ளர் தண்ணி 2 மிளகு முழுங்குங்க. அப்படி ஒரு 24 மிளகு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அப்படின்ட்டே உயர்த்திக்கிட்டே போலாங்க. 24 மிளகு வரைக்கும் கொண்டு போகலாம். நாங்களே சாப்பிட்டு இருக்கிறோம். எங்க பாப்பா 11 வயசுல 10 மிளகு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளவு அற்புதமான வேலை பார்த்துருக்குது. அந்த 23ல இருந்து அப்படியே 22 21 அப்படியே நீங்க 1வது நிலைக்கு ஒரு 48 நாள், நேத்து கூட சொன்னோம் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மிக முக்கியமானது இந்த மிளகு என்பது பகைவன் வீட்டுல கூட 10 மிளகு தான் சாப்பிடலாம்னு சொல்லுவோம். நாங்க சாப்பிட்டு பார்த்திருக்கிறோம். மிக முக்கியமானது அனுபவிச்சுதான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். பொடுகா இருந்தாலும் சரி, முடி உதிர்தலா இருந்தாலும் சரி, தேமலா இருந்தாலும் சரி,
ஜீரணத்துல சிக்கலா இருந்தாலும் சரி, மலச்சிக்கல்ல சிக்கலா இருந்தாலும் சரி, உங்களுடைய மூச்சு ஓட்டம் சரியில்லைனாலும் சரி, அத்தனை விஷயங்களுக்கும் இந்த மிளகு பயன்படுது. மிக முக்கியமானது, காரத்தன்மையானது, நோய் எதிர்ப்பாற்றலுடையது, மாமருந்து. நீங்க ஒரு ₹1,00,00,000 கொடுத்து கிடைக்காத ஒரு மருத்துவம் இந்த மிளகுக்குள்ள அடங்கி இருக்குது அப்படிங்கிறது இந்த நேரத்துல நம்ம சுட்டி காட்ட வேண்டியது இருக்கு. கற்க நிற்க அப்படிங்கிறார். ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்த கடைபிடிச்சு பார்க்கணும் அல்லது கேட்டு பாருங்க. அவங்க பயன்படுத்தினவங்க நிறைய நபர்கள் இருக்காங்க. அதனால இந்த நேரத்துல இந்த மிளகு விஷயங்கிறத மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். நீங்க பயன்படுத்தி பாருங்க. மிக அற்புதமாக இருக்கும். நிச்சயமாக நீங்க ஒவ்வொரு மிளகாக எடுத்துக்கொண்டு போகும்போது 24 மிளகு போட்டாலும் எந்த விதமான உடம்பு தொந்தரவும் இருக்காது. நான் பார்த்த வகையில பல்வேறு மருத்துவத்தை கொடுத்துட்டு கூட ஒரு பெரியவருக்கு, ஒரு 84 வயசான பெரியவருக்கு மிளகு சாப்பிட சொல்லதுல எனக்கு மிளகு மாதிரி எந்த மருத்துவமும் பயன்படல அப்படிங்கறத ஒரு கிராமத்துல சொல்லியிருக்கிறாருங்க. அதை வச்சுதான் நம்ம மீண்டும் மீண்டும் அந்த மிளகுக்குள்ள போறோம். நிறைய மிளகு கற்பம் சொல்லிட்டு அதை நிறைய வெளிப்படுத்திக்கிட்டு அதுக்கான ஒரு குழு எல்லாம் போட்டு இயங்கிட்டு இருக்குது. அதனால மிளகு என்பது மாமருந்து அப்படிங்கிற நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு அடுத்த நிலையாக சாந்தியாசனத்துக்கு போக போறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அப்படியே படுத்த நிலைக்கு போயிடலாங்க. உடல் தளர்வாக இலக்கமாக இருக்கட்டும். கண்கள் மூடிய நிலையில் இருக்கட்டும். உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்கட்டும். உடல் தளர்வாக இலக்கமாக ஓய்வு நிலையில் உள்ளது. கவனம் கால் விரல்களில், பாதம், உள்ளங்கால், குதிகால், கணுக்கால், கண்டைக்கால், முழங்கால், முட்டி பகுதி, தொடைகள் பகுதி, இடுப்பு பகுதி. தளர்வாக இலக்கமாக ஓய்வு நிலையில் உள்ளது. இவ்விடங்களில் காற்றோட்டம், வெப்போட்டம், உயிரோட்டம், இரத்த ஓட்டம் சீராக உள்ளது. ஆழ்ந்த மூச்சுள் இழுத்து அவ்விடங்களுக்கு உயிர் சக்தி செலுத்துகிறோம். இடுப்பு பகுதியில் நம்முடைய கவனம். இடுப்பு பகுதி முழுவதும் இலக்கமாக ஓய்வு நிலையில் உள்ளது. அவ்விடங்களில் வெப்போட்டம், காற்றோட்டம், இரத்த ஓட்டம், உயிரோட்டம் சீராக உள்ளது. ஆழ்ந்த மூச்சுள் இழுத்து அவ்விடங்களுக்கு உயிர் சக்தி செலுத்துகிறோம். வயிற்று பகுதியில் நம்முடைய கவனம். வயிற்று பகுதியில் உள்ள இரைப்பை, மண்ணீரல், கல்லீரல், பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, சிறுகுடல், பெருங்குடல், கணையம், கர்ப்பப்பை அனைத்து உறுப்புகளும் தூண்டப்பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நீண்ட காற்று, ஒரு பலூன் ஊதுனா எப்படி இருக்கும் வயிறு, அதுபோல வயிற்று பகுதி நல்ல காற்று உள்ளிழுத்து மேல் நோக்கி அப்படியே கீழ் நோக்கி போகிறது. ஆழ்ந்து மூச்சுள் இழுத்து அவ்விடங்களுக்கு உயிர் சக்தி செலுத்துகிறோம். நெஞ்சக பகுதியில் நம்முடைய கவனம். நெஞ்சக பகுதியில் உள்ள நுரையீரல், இதயம் மற்றும் நெஞ்சக உறுப்புகள் முழுவதும் சீராக இயங்கிக் கொண்டே இருக்கிறது. தோள்பட்டை பகுதியில், இரு கைகள் பகுதியில், கைவிரல்கள் பகுதியில் அவ்விடங்களில் இலக்கமாக தளர்வாக ஓய்வு நிலையில் வைத்துக் கொள்கிறோம். கழுத்து பகுதியில் நம்முடைய கவனம். தலைப்பகுதியில் நம்முடைய கவனம்.
தலை பின்பகுதி, முன்பகுதி, வலப்பக்கம், இடப்பக்கம் கவனத்தை செலுத்துகிறோம். முதுகு தண்டுவடத்தில் தொடர்ச்சியாக உள்ள மூளை பகுதியில் நம்முடைய கவனம். நீண்ட காற்று இழுத்து நம்முடைய மூளை பகுதிக்கு உயிர்காற்றை செலுத்துகிறோம். ஆழ்ந்து நிதானமான மூச்சு. இவ்விடங்களில் வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக உள்ளது. கவனம் தலைப்பகுதியில், கழுத்து பகுதியில், தோள்பட்டை பகுதியில், இரு கை விரல்கள் பகுதியில், நெஞ்சக பகுதியில், வயிற்று பகுதியில், இடுப்பு பகுதியில், இரு கால் தொடைகள் பகுதியில், கெண்டைக்கால், முழங்கால், கணுக்கால், குதிகால், உள்ளங்கால், பாதம், கால் விரல்களில் உச்சி முதல் பாதம் வரை நம்முடைய உறுப்புகள் அனைத்தும் பயிற்சிகள் செய்ததன் விளைவாக, சுவாசத்தை சீர்படுத்துவதனுடைய விளைவாக தூண்டப்பெற்று உயிர்ப்பு பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் நலமுடன் இருக்கிறோம். நம்முடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் தேவையில்லாத அனைத்து தொந்தரவுகளும் மூச்சுக்காற்றின் வழியாக வெளியேற்றி விடுகிறோம். உடலில் எந்த பகுதியில் தொந்தரவு இருந்தாலும், வலி இருந்தாலும், இந்த வலி என்ற காற்றின் மூலமாக வெளியேற்றி விடுகிறோம். மெல்ல இடப்புறமாக புரண்டு மெதுவாக வலது கையை நெஞ்சக முன்பகுதியில் வைத்து அப்படியே உடலை மேலே இழுத்துக் கொள்கிறோம். இழுத்துக்கொண்டு அப்படியே அமர்ந்து கொள்கிறோம். அப்படியே வணக்க முத்திரை வைத்து இறையாற்றலை வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சியை மேற்கொண்டு நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் மேன்மைப்படுத்திக் கொள்ள உறுதி எடுத்துக் கொள்கிறோம். இந்த ஒப்பற்ற கல்வியை கொடுத்த ஞானிகளையும் யோகிகளையும் இந்நேரத்தில் வணங்குவோம், பின்பற்றுவோம் என உறுதி எடுத்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் இந்த வாழ்வியல் கல்வி சென்று சேர்ந்து உலகம் அமைதியோடும் நிறைவோடும் இயங்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என உறுதி எடுத்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. கைகளை உரசி அப்படியே நல்ல கண்கள்ல வருடி விடுங்க. நல்ல இந்த உடலை இந்த உள்ளம் நேசிக்கிட்டோம். நல்ல அப்படி கால் வரைக்கும் அப்படி பாதம் வரைக்கும் கொண்டு போய் வருடி விடலாங்க. நன்றி நன்றி. சிறு தகவல் ஒன்று, அதாவது இந்த இணைப்பில் உள்ள அனைத்து ரோட்டரி சங்கத்தை சார்ந்த நண்பர்களுக்கும் மற்றும் வெளியிலிருந்து நோக்கி இந்த இணைப்பில் வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த ஒரு தகவல், இந்த ஒரு நிகழ்ச்சி 1ஆம் தேதி ஜூலை 1 365 நாட்கள் தொடர் நிகழ்ச்சியாக காலை 5 மணி முதல் 6 மணி வரை நாம் நடத்த இருக்கின்றோம். இந்த நிகழ்வை தங்களை சார்ந்தவர்களும், அதாவது ரோட்டரி குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள், தங்கள் சங்கத்தில் சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் இதை தெரியப்படுத்தி, முக்கியமான விஷயம் என்னவென்றால் பல பேருக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறதே தெரியாம இருக்குது. நம்ம ரோட்டரி நண்பர்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்தி, ஏன்னா இந்த விஷயம் இன்னைக்கு கிடைக்கிறது பெரிய ஒரு பாக்கியம். அதனால் உங்களால் அவர்களுக்கு தெரிந்து அவர்கள் பயனடைய, நீங்கள் பயனடைவது போல் அவர்களும் பயனடைய ஒரு ஏற்பாட்டை அவர்களுக்கு ஒரு சர்வீஸாக நாம் எப்படி ரோட்டரி சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறோமோ அதே போல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் உங்கள் சங்கத்தை சார்ந்தவர்களுக்கும் இல்லை உங்களுக்கு நெருக்கமான சங்கத்தை சார்ந்தவர்களுக்கும்
உடனடியாக இதை தெரியப்படுத்தி அந்த சங்கத்தில் உள்ளவர்களை இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு இணைத்து அவர்களுக்கும் உங்களால் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நாம் ஒரு சங்கத்தில் ஒரு குறைந்தது 50-100 பேர் இருக்கோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியிலேயே பாத்தீங்கன்னா குறைவான நபர்கள் சேர்ந்துட்டு இருக்காங்க. நமக்கு வந்து ஜூம் ஐடி வந்து அதிகமா இருக்குது. அதனால வந்து யாரு வேணாலும் கலந்துக்கலாம், அதிகமா கலந்துக்கலாம். அதனால உங்களை சார்ந்தவர்கள் வந்து அதிகமா சிறப்பிக்கிறதுக்கு, அதாவது அவங்க பயனடையும், அதாவது கலந்துக்கிறவங்க பயனடைகிறதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் வெளியிலிருந்து நமக்கு ஆதரவளித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு வேண்டுகோள், தாங்களும் தங்களை சார்ந்தவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயனடைய நீங்களும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ரோட்டரி சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள் அதாவது கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இல்லை என்றாலும் அவரை குடும்பத்தில் சார்ந்தவர்களும் இதில் கலந்து கொள்ளலாம் என்று ஒரு நிகழ்வை எடுத்து கூறி அவர்களை கலந்து கொள்ள ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மற்றும் இந்த நிகழ்வை சிறப்பாக நமக்கு அமைத்து கொடுத்து ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பண்ணை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் ரொட்டேரியன் ரமேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமது சங்கத்துடன் இணைந்து நமக்கு பணியாற்றி கொண்டிருக்கும் பாண்டிச்சேரி அகரம் சங்கத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமக்கு நமது சிறப்பான நிகழ்ச்சியாக அதாவது நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து உறுப்பினர் நல்வுள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றிங்க. நன்றிங்கண்ணா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சார். நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க